ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணமகம் கரிஷ்யே. ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே. சர்க்கம் 36. ஹனுமான் கணையாழியை கொடுத்தது. ஆரம்ப ஸ்லோகம். பூய ஏவா மகாதேஜா ஹனுமாத் மாருதாத்மஜः அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்யம் சீதாபத்யயக்காரணாத். மகா தேஜஸ்வியான மாருதி சீதைக்கு நம்பிக்கையுண்டாகும்படி மிகவும் வணக்கமாய், அம்மா, அளவற்ற பாக்கியசாலியே, நான் மகா புத்திமானான ராமமூர்த்தியால் தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதன். அவருடைய திருநாமத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கணையாழியை பாருங்கள். தங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு இதை ராமன் என்னிடத்தில் ஒப்புவித்து தங்களுக்கு கொடுக்க சொன்னார். கவலையை விடுங்கள், தங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். அதி சீக்கிரத்தில் தங்களுடைய துக்கங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் என்று சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தார். சீதை ராமனுடைய கையில் விளங்கும் அந்த ஆபரணத்தை வாங்கி பார்த்து பர்த்தாவை மறுபடியும் கண்டவளைப் போல் அளவற்ற சந்தோஷம் அடைந்தாள். அதை பார்த்து பார்த்து ஆசை தீராமல் அதிலிருந்து கண்களை எடுக்க முடியாமல் இருந்தாள். முதலில் ராவணன் மாறுவேஷம் பூண்டு வந்தானோ என்று பயந்தவள், பிறகு அநேக காரணங்களால் அவன் தனது பர்த்தாவிடமிருந்து வந்த பிரிய தூதன் என்று நம்பிக்கை பிறந்து ஆஞ்சநேயரை பார்த்து சந்தோஷித்தாள். பிறகு ராமனுடைய மோதிரத்தை கண்டு ராமனையே கண்டது போல் பரவசமானாள். தன்னை ரகுநாதன் பாணிக்கிரகணம் செய்த காலத்தில் அவருடைய கையில் அணிந்த ஆபரணமாகையால் அந்த மகா உற்சவமும் அதற்கு பிறகு அவரும் தானும் அனுபவித்த ஏகாந்த சுகங்களும் ஞாபகத்திற்கு வந்தன. ரதி காலத்தில் இருவரும் வேடிக்கையாக கோபித்து கொண்டிருக்கையில், ஒருவருக்கொருவர் பேசாமலும் பார்க்காமலும் இருக்கும் பொழுது, பிரிந்திருக்க சகிக்காமையாலும் வேறு மத்தியஸ்தர்கள் இல்லாமையாலும் ராமன் தன் மோதிரத்தை மெல்ல கழற்றி அகஸ்மாத்தமாய் நழுவினது போல் கீழே போடுவார். அப்பொழுது சீதை, மோதிரம் கழன்று கீழே விழுந்து விட்டதே என்று சொல்லி அதை எடுத்து கொடுப்பாள். உடனே கலகம் தீர்ந்து மறுபடியும் ஆனந்தமாய் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மோதிரம் அல்லவா என்று நினைத்தாள். வெகு நாளாக பிரிந்திருந்த தங்களை சேர்த்து வைத்த மோதிரம் அல்லவா என்று நினைத்தாள். அந்த மோதிரம் அணிந்த விரலையும் கிரமமாய் கையையும் புஜங்களையும் திருமேனியையும் தன் எதிரில் நிற்பது போல் பார்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள். சிவந்து நீண்டு சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களை உடைய சீதையின் முகம் ராகுவால் விடப்பட்ட சந்திரனை போல் பிரகாசித்தது. பிறகு, ஐயோ, இவனை நமக்கு பிராணதானம் செய்தவன் என்று கொண்டாடாமல் ராவணன் என்று சந்தேகித்தோமே என்று வெட்கப்பட்டு ராமனுடைய விருத்தாந்தத்தை கேட்டதால் பரம ஆனந்தம் அடைந்து அந்த சமாச்சாரத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயரை வெகு பிரியத்துடன் குளிர கடாட்சித்து, வானர சிரேஷ்டா, நீ தனியாக இந்த ராட்சச ராஜதானியில் அலட்சியமாய் வந்தாயே, உன் பலத்தையும் சக்தியையும் புத்தியையும் என்னவென்று சொல்லுவேன்? பயங்கரமான ஜலஜந்துக்கள் வசிக்கும் 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள இந்த சமுத்திரத்தை ஒப்பற்ற பராக்கிரமசாலியான நீ பசுவின் குளிப்படியைப் போல் அலட்சியமாய் தாண்டினாயே. சர்வலோக கண்டகனான ராவணனை கண்டு உனக்கு கொஞ்சமாவது பயமும் கலக்கமும் இல்லை. ஆகையால் சாதாரணமான வானரன் என்று உன்னை நினைக்கவும் முடியுமோ? மகா புத்திமானான ராமனே உன்னை என்னிடத்தில் நம்பிக்கையாக அனுப்பியிருக்கிறார். ஆகையால் என்னுடன் நீ தடையில்லாமல் பேச தகுந்தவன். பிறரால் நெருங்க முடியாத சக்தியை உடைய ராகவன் ஒருவனுடைய பராக்கிரமத்தை பூர்ணமாக அறிந்து அவனை நன்றாக பரிசிக்காமல் என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரல்லவா? தர்ம ஆத்மாவும்
வீணாகாத பிரதிஜை உடையவருமான ராகவன் என் பாக்கிய விசேஷத்தாலும் தெய்வ அனுகிரகத்தாலும் க்ஷேமமாக இருக்கிறாரா? மகா தேஜஸ்வியான லக்ஷ்மணர் க்ஷேமமாக இருக்கிறாரா? ராகவன் க்ஷேமமாயிருந்தால் கடல் சூழ்ந்த பூமியை பிரளய காலாக்னியைப் போல் கோபத்தால் ஏன் கொளுத்தாமல் இருக்கின்றார்? தேவாசுரர்களை ஒரு க்ஷணத்தில் நாசம் செய்ய ராமலக்ஷ்மணர்களுக்கு சக்தி இல்லையா? ஆகையால் என் துக்கம் முடிவதற்கு காலம் வரவில்லை என்று எண்ணுகிறேன். அந்த புருஷோத்தமன் வருத்தத்தால் இளைத்திருக்கிறாரா? பரிதவிக்காமல் இருக்கிறாரா? தைரியத்தை இழக்காமல் இருக்கிறாரா? துக்கத்தால் மெய்மறந்து காரியங்களில் மயங்காமல் இருக்கிறாரா? சகல புருஷ பிரயத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கிறாரா? சிநேகிதர்களிடத்தில் கிருபையுடன் சமாதான உபாயங்களையும் பகைவர்களை ஜெயிப்பதற்காக அவர்களிடத்தில் பேதம் தண்டம் என்ற உபாயங்களையும் கிரமமாய் அனுசரித்து வருகிறாரா? சுத்தமான மனத்தை உடைய சிநேகிதர்களை சம்பாதிக்கிறாரா? அப்படிப்பட்டவர்கள் அவரை தேடி அடைகிறார்களா? அவர்களால் கௌரவிக்கப்படுகிறாரா? என்னை அடையும் பொருட்டு தேவதைகளுடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்து வருகிறாரா? அவருடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்களுக்கு தகுந்தபடி சகல புருஷ பிரயத்தனங்களையும் குறைவில்லாமல் செய்து வருகிறாரா? குலதெய்வமான நாராயணனுடைய கிருபைக்கு தன்னை பாத்திரனாக செய்து கொண்டு வருகிறாரா? அவரை விட்டு பிரிந்து வெகு காலமாய் கண்ணு கெட்டாத தேசத்தில் நான் இருக்கிறேன் என்று என்னை மறக்கவில்லையல்லவா? என்னிடத்தில் உள்ள பூர்வ சிநேகத்திற்கு கொஞ்சமேனும் குறைவில்லையல்லவா? இந்த சங்கடத்திலிருந்து என்னை சீக்கிரத்தில் விடுவிப்பாரா? உத்தம சுகங்களை அனுபவிக்க தகுந்தவர், கஷ்டத்தை அனுபவிக்கவே தகாதவர் அதிக துக்கத்தால் தேகம் நொந்து வருந்தாமல் க்ஷேமமாக இருக்கிறாரா? கௌசல்யை, சுமித்ரை, பரதன் முதலியவர்கள் க்ஷேமமாக இருப்பதாக சமாச்சாரம் கிடைத்து கொண்டிருக்கிறதா? என்னை பிரிந்த சோகத்தால் தாபத்தை அடையாமல் இருக்கிறாரா? வேறு விஷயங்களில் மனத்தை செலுத்தாமல் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து கரையேற்றுவாரா? ராமனிடத்தில் பரம பக்தியுள்ள பரதன் தன் மந்திரிகளையும் கணக்கில்லாத வீரர்கள் அடங்கிய சதுரங்க பலத்தையும் என் நிமித்தமாக அனுப்புவாரா? பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக உடைய வானர வீரர்களால் சூழப்பட்டு சுக்ரீவ மகாராஜா இங்கே அதிசீக்கிரத்தில் வருவாரா? சூரனும் அஸ்திர ரகசியங்களை பூர்ணமாக அறிந்தவருமான லக்ஷ்மணன் பான வருஷத்தால் ராட்சசர்களை நாசம் செய்வாரா? நெருப்பு ஜுவாலைகளை கக்கும் பானங்களால் ராவணனும் அவனுடைய பந்துக்களும் யுத்தத்தில் அதிசீக்கிரத்தில் அடிபட்டு கிடப்பதை காண்பேனா? தங்க நிறமுள்ள தாமரை புஷ்பத்தின் வாசனை உடையதுமான ராகவனுடைய முகம் வெயிலால் ஜலம் வற்றின ஓடையில் வாடும் தாமரை புஷ்பத்தை போல் என்னை பிரிந்த துக்கத்தால் உலர்ந்து வாடாமல் இருக்கிறதா? தர்ம அனுஷ்டானத்தை காரணமாய் வைத்து கொண்டு தன் ராஜ்யத்தை விட்டு சகல சுகங்களையும் அனுபவித்து கொண்டிருந்த என்னையும் வனத்தில் கால்நடையாய் அழைத்து கொண்டு வந்த ராமனுக்கு வருத்தமும் பயமும் சோகமும் கொஞ்சம் கூட இல்லையா? அப்படிப்பட்டவர் என்னை பிரிந்து தைரியத்தை இழக்காதிருக்கிறாரா? தன்னிடத்தில் பரம பிரீத்தி வைத்த கௌசல்யையும் தன்னை பிரிந்து உயிரோடு இருக்க சகிக்காமல் மரணமடைந்த தசரதரும் இதர பந்துக்களும் ராமனுடைய மனத்தில் எனக்கு சமமானவர்களோ? ரகுநாதன் என்னை அழைத்து போவார் என்ற வார்த்தைகளை கேட்கும் வரையில் மாத்திரம் பிராணனை வைத்து கொண்டிருப்பேன். இந்த பிரகாரம் அநேக அர்த்தங்கள் அடங்கிய மதுரமான வார்த்தைகளை சொல்லி இந்த வானரேந்திரன் என்னுடைய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வான் பார்ப்போம் என்று பேசாமல் இருந்தாள். மகா பராக்கிரமசாலியான மாருதி தலைமேல் கை கூப்பி வணக்கமாய் பின்வருமாறு பதில் சொன்னார். பூர்வம் அனுஹ்லாதன் என்னும் அசுரன் இந்திரனுடைய பாரியையான சசிதேவியை ஒழித்தான். அவ்விடத்தை வெகு காலம் அறியாமல் இந்திரன் பிறகு தேடி கண்டுபிடித்தது போல் ராமனுக்கு தாங்கள் இருக்குமிடம் இதுவரையில் தெரியவில்லை. செந்தாமரையை பழிக்கும் நேத்திரங்கள் உடையவரே, தங்களை இதுவரையிலும் அழைத்து போகாதற்கு இதுவே காரணம். நான் தங்களுடைய விருத்தாந்தத்தை தெரிவித்த அடுத்த க்ஷணத்திலேயே வானர சைன்யங்களை கூட்டிக் கொண்டு இங்கே வருவார். அவை 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியும் என்று சந்தேகிக்க வேண்டாம். ராகவன் இந்த பயங்கரமான கடலை தன் பாணங்களால் கட்டி
தன் சைன்யங்களுடன் இங்கே வந்து இராட்சச குலத்தை வேறறுப்பார். மிருத்யு தேவதையாவது தேவர்களாவது அசுரர்களாவது அதை தடுக்க பார்த்தால் அந்த க்ஷணமே நாசமடைவார்கள் என்பதில் சந்தேகம் உண்டோ? சிம்ஹத்தால் பீடிக்கப்பட்ட யானையைப் போல் ராகவன் தங்களை காணாமல் துக்கத்தால் தவிக்கிறார். இது சத்தியம். நான் வசிக்கும் இடங்களான மலயம், விந்தியம், மேருமந்திரம், தர்த்துரம் முதலிய பர்வதங்களின் மேலும் நான் புஜிக்கும் பழம், கிழங்கு, ஜலம் முதலிய பதார்த்தங்களின் மேலும் ஆணை வைத்து சொல்லுகிறேன். அழகான கண்களாலும் கோவைக்கனி போன்ற உதடுகளாலும் ஜுவலிக்கும் குண்டலங்களாலும் பூர்ணச்சந்திரனை போல் விளங்கும் மூர்த்தியின் திருமுக மண்டலத்தை காண்பீர்கள். ராமன் மது மாம்சங்களை விட்டார். வானப்பிரஸ்தருக்கு தகுந்த பழம், கிழங்கு முதலியவைகளை சாயங்காலத்தில் புஜிக்கிறார். தங்களிடத்திலேயே மனத்தை செலுத்தி தேகத்தையும் மறந்து காட்டு ஈக்கள், கொசுக்கள், புழுக்கள், ஊரும் ஜந்துக்கள் முதலியவைகளால் நேரும் உபத்திரவத்தை கவனிக்கிறதும் இல்லை, அவைகளை ஓட்டுகிறதும் இல்லை. தங்களிடத்தில் வைத்த ஆசையால் எப்பொழுதும் தங்களையே நினைத்து கொண்டு சோகம் மேலிட்டு வேறு ஞாபகமில்லாமல் இருக்கிறார். அவருக்கு தூக்கமே கிடையாது. எப்பொழுதாவது தன்னை அறியாமல் தேகம் அழுத்து தூங்கினாலும் சீதே என்று மதுரமான வார்த்தையை சொல்லிக்கொண்டே விழித்து கொள்கிறார். பழங்கள், புஷ்பங்கள் முதலிய மனோகரமான பதார்த்தங்களை கண்டாலும் ஹா சீதே என்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு தாங்கள் பேசுவது போல் தங்களுக்கு பதில் சொல்லுகிறார். தாங்கள் எப்பொழுதும் எதிரில் இருப்பதாக அவருடைய பாவனை. தங்களை பிரிந்ததால் எப்பொழுதும் பரிதவித்து கொண்டிருக்கிறார். தங்களை அடைவதற்கு வேண்டிய சகல பிரயத்தனங்களையும் குறைவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கலங்காத தைரியமுடையவர் என்றும் செய்த பிரதிஜை தவறாதவர் என்றும் சத்திரிய வீரர் என்றும் தங்களுக்கு தெரியாதா என்றார் ஹனுமான். ராமனுடைய விருத்தாந்தத்தை கேட்டதால் சீதைக்கு ஒருவாறு கவலை நீங்கிற்று. ஆனால் தன்னை பிரிந்து ராமன் படும் கஷ்டத்தை கேட்டு அதைப்போல் தானும் சோகமடைந்து சரத்காலத்தில் ருதுவின் ஆரம்பத்தில் கொஞ்சம் மேகத்தால் மறைந்து மாறி மாறி பிரகாசிக்கும் சந்திர மண்டலத்தை போல் தோன்றினாள். முடிவு ஸ்லோகம். சா ராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாம்புத்த சேஷச்சந்திரா நிஷேவ வைத்தே ஹூதா பபூவ. சர்க்கம் 36 முடிந்தது.